விடல. அவன் தலையை உயர்த்தினா, கைகால்களுக்கு சோத்திரம் மோதிரங்கள் போடப்பட்டது. சோத்திரம் அவனுக்கு புது வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அவனுக்காய் ஒரு விருந்து அளிக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த இடம் முழுவதும் சந்தோஷமாய் மாறினது. சபையே, உன் ஸ்தானத்துல மறுபடியும் கர்த்தர் உன்னை நிறுத்த போகிறார். பிரைஸ் காட். கடந்த சில வருடங்களுக்கு, இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில வருடங்களுக்கு முன்னே, சில மாதங்களுக்கு முன்னே எந்த ஸ்தானத்தை மிஸ் பண்ணீங்களோ, எந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்குனீங்களோ, அதே ஸ்தானத்துல மறுபடியும் உங்களை நிறுத்த போகிறார். உங்க தலை இந்த மாதம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. சாதாரண பான பாத்திரக்காரனுக்கே இப்படிப்பட்ட மேன்மை கிடைக்கும் அப்படின்னா, இரவும் பகலும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற, உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் கூப்பிடுகிற உங்க சத்தத்திற்கு நிச்சயமான பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். சபையே, நம்புங்கள், நீங்கள் மறுபடியும் அதே ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப்பட போகிறீர்கள். உங்க தலை இந்த மாதம் உயர்த்தப்பட போகிறது. கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. Praise God. Hallelujah. Yes Lord. Hallelujah. அது பணமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது குடும்பத்தினுடைய காரியங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதே ஸ்தானத்துல உன்னை நான் நிறுத்த போகிறேன். அதே இடத்துல நான் உன் தலையை உயர்த்த போகிறேன். எந்த சூழ்ச்சி பண்ணி, எந்த பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி உன்னை வெளியே அனுப்புனாங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதே ஸ்தானத்துல உன்னை நான் நிறுத்த போகிறேன். உன் சகோதரர்களுக்கு முன்னே